Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டோனட்ஸ், அதுவும் glazed doughnuts எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு அமேசிங்கான ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1/2 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்திக்கங்க. பால் ரொம்ப சூடா இருக்க கூடாது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம தனியா எடுத்து வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆச்சு, இந்த மாதிரி நல்லா நுரைச்சு வந்திருக்கு. இப்போ அதையும் கலந்து விட்டுட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 2 கப் மைதா, 1/4 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியா இந்த மாதிரி ஒரு ஜாதிக்காய் எடுத்து அதை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் துருவி சேர்த்திக்கிறேன். இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்க இதை விட்டுறலாம். ஆனா இந்த நட்மெக் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் டோனட்ஸ்க்கு. ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் கலந்துருங்க. இப்போ அதே பவுல்லையே ஒரு முட்டை, 40 கிராம் உருக்குன வெண்ணெய், அது கண்டிப்பா ஆறி இருக்கணும். கடைசியா நம்மளோட ஈஸ்ட் பால், அதையும் உள்ள சேர்த்திட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி கை வச்சே கலந்துருங்க. ஃபர்ஸ்ட் பிணையிறப்ப அது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு 15 நிமிஷம் நீங்க நீட் பண்ண அது நல்லா ஒட்டாம இந்த மாதிரி கிடைச்சிடும் நம்மளுக்கு. அப்புறமா இந்த டோ காஞ்சராம இருக்கணுங்கிறதுக்காக கீழேயும் இந்த டோ மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அதையும் மூடி வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. 2 மணி நேரம் ஆச்சு, நம்ம டோ ரொம்ப நல்லா ரைஸ் ஆயிருக்கு. இப்போ அதை நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல கொஞ்சமா மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கங்க. மாவு மேலேயும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை ரொம்ப தின்னாவும் விரிச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ்ல இருக்கணும். டோனட்ஸை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி டோனட்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குக்கி கட்டரும் ஒரு மேசன் ஜாரோட மூடியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதை ஃபுல்லாக வச்சு எடுத்துருங்க. உங்ககிட்ட டோனட் கட்டர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்க 2 சைஸ் மூடி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோனட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம அந்த பேக்கிங் ட்ரேல பிளேஸ் பண்ணிடலாம். மிச்சமாக இருக்கிற டோவை திரும்ப இன்னொரு தடவை ரோல் பண்ணி இதே ஷேப்ஸில் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டோனட்ஸ் எல்லாமே கட் ஆகி ரெடியாக இருக்கு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம திரும்ப ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் இது திரும்ப ரைஸ் ஆகும். அதுக்குள்ள நம்ம டோனட்ஸ்க்கான கிளேசிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 30 கிராம் வெண்ணெயை நான் உருக்கி எடுத்துக்க போகிறேன். அதில் 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கலந்து விட்டுருங்க. கூடவே 60 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கிளேஸும் ரெடி ஆயாச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம டோனட்ஸ் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொரு டோனட்ஸாக நம்ம போட்டுடலாம்.
அதை கண்டினியூஸா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் ரொம்ப கரிஞ்சிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை எண்ணெயிலிருந்து எடுத்து வேற ஒரு பவுல்ல மாற்றி வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா டோனட்ஸையும் பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்க நம்ம டோனட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒரு பர்ஃபெக்ட் டோனட் இப்படி தான் இருக்கணும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா அந்த பிரெட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. கிளேஸ்டு டோனட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறேன். இப்போது ஒவ்வொரு டோனட்டையும் நம்ம கிளேஸ் மிக்சர் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணி அந்த ஸ்டாண்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போது அந்த எக்ஸஸ் கிளேஸ் வந்து கீழே இந்த ஷீட்டில் விழுந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துருங்க. இது இந்த கடைசி மாவில் பண்ண குட்டி குட்டி டோனட் பால்ஸ், அதையும் நான் கிளேஸில் கோட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த டோனட்ஸ்ல இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாம். வேணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் தனியாக கொட்டிட்டு அதில் இந்த டோனட்ஸை நீங்கள் டிப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு வேரியேஷன். இது மாதிரி பவுடர்ட் சுகரை வச்சு சாக்லேட்டை வச்சு உங்களுக்கு பிடிச்ச கிளேஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டோனட்ஸ் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.